அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, அருமை மாணவர்களே, தோழர்களே, அருமையான பெற்றோரே, உலகளாவிய திருச்சபையே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான காலத்தில் வார்த்தை மாம்சமானார், த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் என்ற தலைப்பில் தான் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். எப்படி வார்த்தை மாம்சமாக முடியும்? முடியாது. ஆனால் தேவனால் முடியும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய பராபரனாகிய கடவுள் தமது வார்த்தையினாலே தானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். வார்த்தையினாலே ஆதாமை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை செயல்பட்டதால் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். நாம் தேவனை நினைக்கும் போது அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. When you think about God, God's word are creative. It can create things. வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தமது வார்த்தையை நம்மோடு வாழும்படியான, நம்மை போல உடலில் வந்து வாழும்படி தமது குமாரனை அனுப்பினார். யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் படித்தோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்தார் என்று சொல்கிறார். சகோதரர்களே, தேவன் தமது குமாரனாகிய அந்த வார்த்தையை எதற்காக அனுப்பினார்? நம்மை குணமாக்கும்படி, நம்மை சுகமாக்கும்படி, நம்மை இருளில் இருந்து விடுதலை செய்யும்படி. சங்கீதம் 107 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். Why did God send His word? To heal and save. ஜனங்களை குணமாக்கவும் அவர்களை தப்புவிக்கவும் அவர் வார்த்தையாக இறங்கி வந்தார். சங்கீதம் 107 8வது வசனம், தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகின்றார். நம்முடைய ஆத்துமா பசியாக இருக்கும்போது, நம்முடைய ஆத்துமா தேவையிலே அலறும்போது அவர் திருப்தியும் நன்மையும் வழங்கும்படியாக அவர் தமது சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினார். ஏசாயா 9வது அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள், பக்கம் 815. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இந்த சிறிய வசனத்தில் தேவன் தமது குமாரனை, வார்த்தையை எங்கே, யாரிடத்தில் அனுப்பினார்? எங்கே அனுப்பினார்? யாக்கோபின் இடத்தில் அனுப்பினார். யாக்கோபு யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய வம்சத்தில் அவரை அனுப்பினார். வார்த்தையாக வந்தவர் யார்? எங்கே வந்தார்? எந்த நிலப்பரப்பிலே வந்தார்? யார் மத்தியிலே வந்தார்? இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே அவர் வந்தார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய, கவனிங்கள், வம்ச வரலாறு. அந்த வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்த பொழுது யாக்கோபனுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு வந்தார். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே அவர் வந்தார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும்
42 தலைமுறைகள் என்று நாம் படிக்கிறோம். ஏறக்குறைய இந்த வம்ச வரலாறு நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் இயேசு எங்கே இருந்து வந்தார், யார் வழியாக வந்தார் என்ற தகவலை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில் ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்பட்டவர் மனிதர்களுடைய உடல் வழியாக அவர் வருகிறார். அவர் வருவதற்கு ஏவாளிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1500 ஆண்டுகள் ஆயிற்று. இப்படி மனித குலத்துக்குள்ளே உடலில் ஊறி வந்த அவர் ஆபிரகாமுக்குள்ளே வாக்குத்தத்தமாகவும், ஈசாக்குக்குள்ளே வாக்குத்தத்தமாகவும், யாக்கோபுக்குள்ளே வாக்குத்தத்தமாகவும் அவர் கடந்து வருகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் எவ்வளோ மதங்களும் மத புத்தகங்களும் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு புத்தகத்தையும் லிவிங் புக், ஜீவன் உள்ள புத்தகம் என்று நாம் சொல்வது கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு ஜீவன் உள்ள வரலாறு அதில் இல்லை. ஆனால் இந்த பைபிளை எடுத்து படிக்கும்போது சிருஷ்டிப்பை குறித்து படிக்கிறோம். தேவனுடைய குமாரன் எங்கே துவங்கி மனிதர்கள் மத்தியில் வாக்குத்தத்தமாக வந்தார் என்ற வரலாற்றை படிக்கிறோம். மத்தேயு 1ஆவது அதிகாரம் 17வது வசனம், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறையுமாம். ஆக ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையாக பெத்லகேமிலே பிறந்தார். வார்த்தை மாம்சமானார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் வாசிக்கிறேன், கவனிங்கள். பக்கம் 847. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நாணல் என்பது ஒரு வகையான புல். அது ஆற்றங்கரை ஓரமாக முளைகிறது. நன்றாக முளைந்தது காய்ந்து விடும். காய்ந்த நாணல் காற்றிலே அது தானாக கீழே விழுந்து பறந்து விடும். அப்படியானால் அந்த நாணலை உறுதிப்படுத்துவதற்கு மனிதன் கையில் சக்தி இல்லை. ஒரு உதாரணமாக இது பேசப்பட்டது. இங்கே நாணல் என்று பேசப்படுவது நீங்களும் நானும் தான். நாம் நெறிந்த நாணலை போல் இருக்கிறோம். காய்ந்து போய் துண்டு துண்டாக கீழே விழுந்து விடக்கூடிய ஒரு நாணலை போல் இருக்கிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும், விளக்கில் எண்ணெய் தீர தீர ஒளி அந்த திரியிலே பிரகாசமாக இருந்தது. எண்ணெய் குறைந்து குறைந்து வரும்போது அதனுடைய வெளிச்சமும் குறைந்து குறைந்து வரும். முற்றிலுமாக எண்ணெய் காய்ந்து விடும்போது திரி அணைந்து விடும். மங்கி எரிகிற திரி என்றால் நமக்கு தெரியும், அது சாக போகிறது, அழிய போகிறது, அது ஒளி போக போகிறது என்று நமக்கு தெரியும். என்ன அழகான உதாரணம் பாருங்க. மனிதனை நெறிந்த நாணல் என்றும் மங்கி எரிகிற ஒளி என்றும் சொல்கிறார். நெறிந்த நாணல் மீண்டும் காப்பாற்றப்படும், மங்கி எரிகிற திரி அணையாமல் மீண்டும் காப்பாற்றப்படும். நம்மை வாழ்விக்கும்படியாக அவர் வார்த்தையாக வந்தார், மனிதனாக வந்தார். 5வது வசனம் பாருங்கள், 42ஆம் அதிகாரம் 5வது வசனம், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு, கவனிங்கள், சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவைகளுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தேவன் தமது குமாரனை உலகத்திற்கு அனுப்பும்போது இந்த உலகம் எவ்விதமாக இருந்தது, மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்,
பாவ மன்னிப்பற்றவர்களாக, நீதியற்றவர்களாக, கொடுமை நிறைந்தவர்களாக இருளில் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அவருடைய கண்களை திறக்கிறவராக பாருங்கள் 6வது வசனம், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டு அவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவைகளை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். 3 வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். குருடனுடைய கண் திறந்தால் பார்வை கிடைக்கும், வெளிச்சம் தெரியும். கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். அதாவது பாவத்தில் மரணத்துக்குள்ள கட்டப்பட்ட மனிதனை விடுதலை செய்கிறவராக வருகிறார். இருளில் இருக்கிறவைகளை சிறைச்சாலிருந்து விடுவிக்கும்படியாக வருகிறார். கடுமையான சிறை, சாகும் வரை மரணம் அங்கே என்று சொல்லப்பட்டால் விடுதலையே இல்லை. மனுக்குலம் முழுவதையும் இவ்விதமான தோற்றத்திலிருந்து மாற்றும்படியாக, to open the blind, to remove the bound, to lift up in prison, சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட மரண குழியில் உள்ள மனிதனை விடுவிக்கும்படியாக அவர் வருகிறார். 7ஆம் வசனம், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். என்ன சொல்லுகிறார்? தேவன் தமது குமாரனை மனிதர்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒளியாகவும் உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்தினாராம். Between God and sinful world, Christ being kept as a covenant, as a light. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் நினைக்கும் போது, அவர் வார்த்தை மாம்சமானார் என்ற அந்த தகவலை நாம் புரிந்து கொள்ளும் போது, எதற்காக அவர் மாம்சமானார், எதற்காக நம்மிடையே வந்து வாழ்ந்தார் என்று நாம் கேட்கும்போது 2 அருமையான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையை இருளிலிருந்து ஒளியாக மாற்றவும். 2, உனக்கும் தேவனுக்கு இடையில நீ இழந்துவிட்ட உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் சீர்படுத்தும் அவர் வந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். நாம் அனைவரும் மனதால் பாவம் செய்து தேவனுடைய உடன்படிக்கையை மீறி இருக்கிறோம். நீதி சட்டத்தை தகர்த்து விட்டோம். நாம் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும் போது, நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, நாம் அவருடைய அன்பை ஒப்புக்கொள்ளும் போது, அவருடைய நீதியான மரணத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் ஒளியாகவும் மீண்டும் தேவனோடு நமக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவருமாயிருக்கிறார். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து மேலே தேவனை நோக்கி கேட்கிறார். கீழே பாவிகளாகிய மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே. அவருடைய 2 கரங்களில் ஒன்று மனிதனையும் மற்றொன்று தேவனுடைய கரத்தையும் பற்றி கொண்டு இருப்பது போன்ற காட்சியை நான் கவனிக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் தமது குமாரனை வார்த்தையாக அனுப்பினார். 147வது சங்கீதம் 18வது வசனம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். இது சங்கீதத்தில் நாம் படித்த தீர்க்க தரிசனம். ஆக ஏசாயாவிலும் சங்கீதத்திலும் வார்த்தை மாம்சமானார் என்ற அந்த தகவல், நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் வாழ்வை ஒளியாக்கவும் அவர் வந்தார் என்ற அந்த தகவல், அவர் நமக்கு உடன்படிக்கையாக இருக்கிறார் என்ற அந்த தகவல் கிறிஸ்தவத்தின் ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை விந்தையாக நாம் பார்க்கும்போது, அவர் கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தபோது
அவர் ஒரு சாதாரண குழந்தையாக காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் உண்டானார். கன்னிகை எவ்விதமாக ஒரு பிள்ளையை பிறக்க முடியும்? ஆண் துணை இல்லாமல் எவ்விதமாக பிறக்க முடியும்? மரியாள் அந்த கேள்வியை தேவ தூதனிடத்தில் கேட்கிறார். நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்டார். அப்பொழுது தேவ தூதன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உன் மீது வந்து தங்கும், பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. என் அன்பு சகோதரர்களே, இம்மானுவேல் என்று சொன்னால் மனிதனாகவும் தேவனாகவும் இருக்கிறவர் என்று பொருள். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கும் குமாரனாக உலகத்தில் வந்து பூமியிலே பிறந்தார். வார்த்தை மாம்சமானார். மத்தேயு 1 அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, கவனிங்கள், அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த பகுதி மத்தேயு என்ற சுவிசேஷகரால் எழுதப்பட்டது. மத்தேயு ஒரு யூதன். மத்தேயு சுவிசேஷம் யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. யூத ஜனங்களுடைய பாரம்பரியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்காக எழுதப்பட்டது. காரணம், அவர்கள் மத்தியிலே திருமணம் என்ற ஒரு கருத்து நிச்சயம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து தொடங்குகிறது. ஃபர்ஸ்ட் தே என்கேஜ், தென் தே கெட் இன் டு மேரேஜ். யோசேப்பு என்ற தாவீதினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனோடு மரியாளுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. ஆனால் தேவனோ தமது குமாரனை அனுப்பும் ஸ்திரீயாக, தமது வார்த்தையை அனுப்பும் கர்ப்பப்பையாக மரியாளை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் வாழ்க்கை தொடங்கும் முன்னே பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியானாள். இதை குறித்து கேள்விப்பட்ட யோசேப்பு, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை ஜனங்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தாமல் இரகசியமாக அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். இது யூதர்களுக்கு நச்சென்று புரியும். அப்பொழுது தேவனுடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவனை வாழ்த்தி, இதோ உன் மனைவியாக வரப்போகிறவள் பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதியானாள் என்று சொன்னான். கூடுதலாக ஒரு தகவல் சொன்னான். பிறக்கப் போகிற குழந்தை ஆணா பெண்ணா? ஒன்று. இரண்டாவது, அவருக்கு என்ன பெயரை வைக்க வேண்டும்? 2. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெயர் அவருக்கு தேவை? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலும் இயேசுனுடைய பிறப்பிலே யோசேப்புக்கு முதலாவது சொல்லப்பட்டது. ஒரு குமாரனை பெறுவாள், அது ஆண்பாலை காட்டுகிறது. அடுத்தது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, பெயரும் சொல்லப்பட்டு விட்டது. மூன்றாவதாக, அவரால் மட்டுமே ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, வார்த்தை மாம்சமானார் என்ற தலைப்பில் என்று நாம் படித்த உருக்கமான, விவரமான, ஆழமான, கடினமான ஒரு பகுதியாகவே இதை நான் பார்க்கிறேன். காரணம், இந்த பகுதியைத்தான் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள தவறினார்கள்.
இந்த பகுதியை குறித்து கிறிஸ்தவம் கூடுதலாக புரிந்து கொள்ளாமல் குறைவாக புரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த தகவலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவி எவ்விதமாக அவளுடைய கர்ப்ப பைக்குள்ள அந்த வார்த்தையை வைப்பார் என்று லூக்கா 1 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவளுடைய கர்ப்ப பையிலே இயேசு தங்கிவிட்டதை குடும்பம் மூலமாக அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட யோசேப்பு அவள் நீதிமானாக இருந்ததனால அவளை இரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தான். தேவனுடைய சித்தம் அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது. அப்பொழுது யோசேப்பை பார்த்து, நீ ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது தேவனுடைய குமாரன், அதில் ஆண்பால், அவர் பெண் குழந்தையாக பிறக்கல, ஆண் குழந்தையாக பிறக்கிறார். சரி, அவருக்கு நீங்களா பார்த்து ஒன்றும் பேர் வைக்க வேண்டாம், பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெயர் இருக்கிறது, இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசு என்று பெயரிட வேண்டும்? ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்பொழுது மத்தேயு 1 அதிகாரம் 22வது வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதாவது இது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்கிறார். உண்மைதானே? ஆதியாகமம் 3:15 ஆரம்பித்து ஏசாயா 7 அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 9 அதிகாரம் 6வது வசனம், ஏராளமான வசனங்கள். அவர் தமது வார்த்தையை யாக்கோபுக்கு அனுப்புவார் என்று சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேற வேண்டியது அவசியமாயிருந்தது. இப்பொழுது மத்தேயு 1 அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். சகோதரர்களே, 2 பேரை இங்கே நம்ம கவனிக்கிறோம். இயேசு, அது நமக்கு பொதுவாக நாம் அழைப்பதற்காக. ஆனால் அந்த இயேசு என்பவர் யார்? அவருக்குள்ளே யார் வாசமாக இருக்கிறார்கள்? தேவன் வாசமாக இருக்கிறார். இயேசு என்ற உடலுக்குள்ள தேவன் வாசமாக இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் மனிதன் மத்தியில் வாழுகிறார் என்று பொருள். இம்மானுவேல் மீன்ஸ் God with us, God in the flesh. என் அன்பு சகோதரர்களே, ஆரோக்கியமான இந்த உபதேசம், ஆரோக்கியமான இந்த ஜீவனுள்ள வார்த்தை பண்புள்ள கிறிஸ்தவர்களாக உங்களை மாற்ற வேண்டும். உத்தம பரிசுத்தவான்களாக உங்களை மாற்ற வேண்டும். உலகம் முழுவதும் நட்சத்திரங்களை வணங்குவதும் மரங்களிலே வெகுமதிகளையும் பரிசுகளையும் தொங்கவிட்டு இது கல்பத்தரு மரம் என்பது போல புறஜாதிகள் மத்தியில் வழங்கி வரும் சடங்குகளை எல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பிலே கொண்டு இணைத்ததையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். இயேசு என்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை காணவும், பாவ சிறையிலிருந்து விடுதலை கொள்ளவும், தேவனுக்கு நமக்கும் உடன்படிக்கையாக இருக்கவும் அவர் வந்தார். இந்த தகவலை நீங்கள் லேசாக மறைக்கவோ குறைக்கவோ அதை மாற்றி சொல்லவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் பண்டிகை என்ற பெயரில், விழாக்கள் என்ற பெயரில் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அப்படியே சுருங்கி இப்போல்லாம் எக்ஸ்மஸ் என்று சொல்கிறார்கள். இந்த எக்ஸ் என்ற வார்த்தை கணக்கு போடும்போது பேசும்போது, அதாவது ஒரு அடையாளம் சொல்லாமல் இருக்கணும்னா எக்ஸ் பர்சன், யாரோ ஒரு ஆள் எக்ஸ்ன்னு வச்சுங்க. கிறிஸ்மஸை எக்ஸ்மஸ் ஆக்கிட்டான். எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்கள். அப்படியே விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நட்சத்திரங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. கல்பத்தரு மரங்களை கவனித்தாங்க. வீடுகள் தோறும் இவைகள் வளர்க்கப்பட்டது. தேவன் மாம்சமானார் என்ற இந்த செய்தி ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதியவும், நீங்கள் விளங்கி கொள்ளவும்
தொடர்ந்து இந்த நற்செய்தியை கேட்டு வாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பின் தகப்பனே, யாக்கோபுக்கு உமது வார்த்தையை அனுப்பி அவரை எங்களுக்கு உடன்படிக்கையாகவும் எங்களுடைய இரட்சகராகவும் ஏற்படுத்தினதற்காக உமக்கு தோத்திரம். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கும்படி எங்கள் பலவீனங்களை போக்கும் இரட்சகராக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட வைராக்கியமான வசனங்களாலே உமது ஜனங்கள் ஆழமான சத்தியத்தை பற்றி கொள்ள அதில் நிலைத்திருக்க உதவி செய்தரலும். இந்த வருட கடைசியில் உமது மக்களை ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?